அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நத்தம் கருப்பன் டிவி 2.0 ஒரு 100 மீட்டரில் ஒரு ஃபாலோ பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கிராமத்துக்குள்ளே லைக் பண்ணிடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். சரியாக மணி 5:50 ஆகுது. அப்படியே பார்க்கலாம். 5:40 45. ஆமாம், 50 ஆச்சு. காலையில் முடிச்சாச்சு. ஆமாம், இப்போ அப்படியே கிளம்புறதான். இன்னும் 10 நிமிஷத்தில் அப்படியே கிளம்புற வேண்டியதான். இங்கே ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது. இப்போ விழுது நல்லா நிறையா இறங்கிது. இந்த ஊரில் தங்கியிருந்தோம். ராமர் கோவில், இன்னொன்று பக்கத்துலேயே ஒரு கோவில், பேர் சொல்கிறேன். நான் தங்கியிருந்தேன் மண்டபத்தில். அப்படியே கிளம்புறேன். காலையில் பேக் எடுத்துகிட்டு போய் கிளம்பணும். திருமூர்த்தி கிருஷ்ணா திருமூர்த்தி கிருஷி அப்படின்னு போட்டுருந்துச்சு மேப்பில் அந்த கோவில் நேம். இங்கே தான் நைட்டு தங்கியிருந்தோம். பக்கத்தில் ஒரு ஆடம்பர மண்டபம், ரெண்டும் சேர்ந்து தான். இந்த ஆடம்பருக்கு இந்த பக்கம் மண்டபம், அந்த கோவிலுக்கு அந்த பக்கம் மண்டபம். எதிர் சைடில் இருக்கு. மணி காலைல 6 மணி ஆச்சு. கிளம்புறோம் பாருங்கள். 2 மண்டபம் இருக்கா, அதனால் அப்படியே கிளம்பிட்டோம் தங்கியிருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய பயணத்தை அப்படியே ஆரம்பிப்போம். இந்த நுழைவாயில் தான் உள்ள அந்த கிராமத்துக்கு போகணும். 5 நிமிஷம் தான் அந்த உள்ள கிராமத்துலேருந்து வந்தோம்னா பைபாஸ்லேருந்து உள்ள 5 நிமிஷம் போனால் அந்த கோவில் ஊருக்கு கிராமம். 5 நிமிஷத்தில் ஊரில் போய்ட்டு ஊருக்குள்ளே போயிடலாம். அடையில் புலம்புறேன், அப்படி தான் இருக்குது. ரோட்டில் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சும்மா கலராக பூ இருக்குது, ஆனால் தெரியாது. சூப்பராக இருக்குது. சரி, அப்படியே நம்ம பயணத்தை தொடருவோம். மும்பை நோக்கி எனது பயணம் 3வது நாளாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் பயணித்து கொண்டிருக்கிறேன். எழுத்து ஏதாச்சும் புரியுதாங்க? எனக்கு புரியலை, மராத்தி. சாப்பிட்டாச்சு. என்ன காலையில் 200 ரூபாய்க்கு சாப்பிட்ருக்கேன். அதை நினச்சா எனக்கே கொஞ்சம் பெருமையாக இருக்க, கஷ்டமாக இருக்கான்னு தெரில. என்னென்னா, மிக்சரு, காராபூந்தி இதெல்லாம் போட்ட மாதிரி, அதில் தக்காளியெலாம் அறுத்து போட்டு குழம்பு கொஞ்சம் காரமாக இருந்தது. 2 பன்னு மாதிரி, குட்டி பன்னு, ஒரு வெங்காயம், அத்தனையோண்டு எலுமிச்சம்பழம், அது 100 ரூபா. ரைஸு அப்போ தான் வடித்து எண்ணெயை பிரட்டி சீரகம் மட்டும் போட்டுருந்தாங்க, அது ஒரு 100 ரூபா. 200 ரூபாய்க்கு சாப்பிட்ருக்கேன். அந்த விலையெல்லாம் எனக்கு தெரியாது. சாப்பிட்ட பிறகு தான் கேட்டால் 160 ரூபா கொடுத்தேன். இல்லை, நான் 40 ருபீஸ் கொடுங்க அப்படின்னு கிடந்தார் அந்த அண்ணன். அப்புறம் கொடுத்துட்டு வந்தாச்சு. மக்களே, சொந்தமாக சமைச்சு சாப்பிட்றதே மக்களே ட்ராவலிங் நல்லா இருக்கு. ஆமாம், அதாவது சோலோ ட்ராவல். இல்லைனா ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்க்கு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். 1000 ரூபாய்க்கு நம்ம எங்கே போகிறதுன்னு தெரியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே மும்பைக்கு நடக்கிறேன். யுவர் நேம் அண்ணா? பங்காஜி தாப்பே. ஓகே அண்ணா. மறிச்சு வேணாமா? ஜோதின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்காரங்க ஹோட்டலு லெஃப்ட் சைடே இருந்தது, மும்பை போகிற வழியில். நான் வந்து சாப்பிட்டாச்சு. எக் ரைஸு, கொஞ்சம் அரிசியும் கொஞ்சம் வாங்கிக்கிட்டேன். ஆமாம், நாளைக்கு நம்ம சமைச்சு சாப்பிட்டுக்கலாம்னு. இங்கே ஹோட்டலெலாம் நல்ல சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது. எல்லா ஹோட்டல்லையுமே ஏதோ கிச்சர்லாம் கலக்கி கொடுக்குறேன், வயிறு மாட்டேங்குது. ஆமாம் அண்ணா, திருநெல்வேலிக்கார அண்ணா கேட்டாங்க. அப்படியே சாப்பிட்டு அப்படியே நான் கிளம்புறேன். ஆமாம், நம்ம டீ சாப்பிட்டுருக்காங்க. எல்லாம் இங்கே இல்லை, வண்டியில் நிப்பாட்ட நல்லா இடம் வசதி இருக்குது. ஆமாம், தமிழ்காரனா நல்லா ரொம்ப வருஷமாக பண்ணியிருக்காரு பண்ணிக்கிட்டு இருக்காரு போல். ஆமாம், கேட்டால் வரும் அப்படியே சொல்லாமல் போயிட்டாரு முன்னாடி. சுனில் அண்ணா
வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஐயோ அண்ணா, சுனில் அண்ணா வணக்கம் வணக்கம் அண்ணா. அண்ணா தமிழில் சொல்கிறேன். தேனியில் ஃப்ரெண்ட் இருக்காரு அண்ணா. தேனி ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் ஃப்ரம் தேனி. தேனியில் ஃப்ரெண்ட் இருக்காங்க. பக்ரைனில் ஒன்றா ஒர்க் பண்ணாங்க. ஆமாம் அண்ணா அண்ணாக்கு கடைக்காரண்ணா கூட்டுக்கோடலாம் லிசகாந்த. அண்ணா தான் அதை தண்ணி கொடுத்தாங்க. அண்ணா 3 பேர். நமஸ்காரம் வணக்கம். நமஸ்காரம். தோட்டத்தை பார்த்தீங்களா, மாதுளை அப்படியே செடியில் வரதையிலே அந்த காயை அப்படியே போட்டு கவர் பண்ணிடுறாங்க. இப்படி தான் அந்த மாதுளை விவசாயம். ஆமாம், மும்பை ஹைவேயில் இப்போ ஒரு செகண்ட் டோல்கேட்டுக்கு முன்னாடி இருக்குது. அதாவது சோலாப்பூர்லேருந்து செகண்ட் டோல்கேட்டு பூனாவுக்கு முன்னாடி, சோலாப்பூர் பூனா டோல்கேட்டுக்கு முன்னாடி இருக்கும். ஆமாம், குட்டி பாப்பா ஏதோ பண்ணுறாங்க, விளையாடுறாங்க. இது கோவாக்காய் தெரியுதா? அந்த மாதுளைக்கு இவங்க மாதுளைக்கு இது செடி வைக்க மாதுளைக்கா திராட்சைக்கு பந்தல் மாதிரியே போட்டிருக்காங்க. திராட்சைக்கு இப்படி தான் இருந்தது, ஆனால் அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் நத்தம் கருப்பன் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல ஒரு வீடு, அழகான வீடு. நேருங்கம்மா அல்போன்ஸா. இப்போ தாங்க இதெல்லாம் காய்க்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே கிளம்பலாம். இந்த பைப்பு தான் மகாராஷ்டிரா உள்ள, அதாவது சோலாப்பூர்லேருந்து நுழைஞ்சதுன்னு அங்கேருந்து இன்ன வரைக்கும் இந்த ப்ராஜெக்ட் நடந்துகிட்டே இருக்குது. அதாவது நான் இப்போ மும்பை நோக்கி போயிட்டுருக்கேன்னா புனேயை நோக்கி எனக்கு அந்த லெஃப்ட் சைடு தான் போயிட்டுருக்கேன். லெஃப்ட் சைடு தான் இந்த ப்ராஜெக்ட் நடந்துகிட்டே இருக்குது. மாதுளை தோட்டம் எல்லாம் வருஷ முறையில் வச்சுருக்காங்க. பாருங்கள், உங்களுக்கு தெரியும். நான் சொட்டு நீர் பாசனம் தான். இப்போ தான் பூத்து பிஞ்சு வைக்க ஆரம்பிக்குது. இப்போ தான் பிஞ்சு வைக்குது இந்த பூ. நான் இப்போ தோட்டத்தில் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காட்டுக்காரர் வந்தாருன்னா சண்டைக்கு வந்துடுவார் காய் பறிக்கணும்னு. அப்படியே கிளம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இந்த தோட்டத்தில் மருந்தடிக்கிறது இந்த இடம் இருக்குது பாருங்கள். இதில் ஒரு டிராக்டர் மாதிரி விட்டுறாங்க, சின்ன டிராக்டர். அதில் பின்னாடி டேங்க் வச்சுட்டு இன்ஜின் போகுது, பின்னாடி டேங்க் இருக்குது. அதில் 2 பக்கமும் இந்த 2 வருஷம் இருக்குல்ல, இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று, 2 பக்கமே மருந்து அடிக்குது. சுற்றி ஸ்ப்ரே மாதிரி பண்ணுது. இந்த பக்கம்லாம் என்ன மருந்து விழுகுது, இந்த பக்கம் மருந்து விழுகுது. அது வேலி போட்டுருந்தாங்க தோட்டத்தில், அதனால் கவர் பண்ண முடியல, உள்ளே போகணும். அப்படியே மருந்து அடிக்கிறாங்க இந்த மாதுளை தோட்டத்துக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே பார்க்கலாம். மக்களே, ஒரு இது சாமி கும்பிட போகிறாங்க. நீங்கள் என்னென்னு காட்டுறேன். பரமாத்மாவா? ஜெய் ஸ்ரீராம். ஒரு திருவிழா, வில்லேஜ் திருவிழா. நான் வந்து கோவில் தங்கலாம்னு பார்த்தா இங்கே திருவிழா உள்ள அன்னதானம் நடந்துருந்தது. வெளிமாநிலத்தில் கோவில் ஃபங்க்ஷனில் மந்திரில் சாப்பிட்றோம் முத
மகாராஷ்டிரா மாநிலத்தில் எல்லா கிராமங்களில் இருந்தும் சாமி சோடிச்சு இங்கேருந்து பந்த்ராபூர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது, அங்கே கோவில் இருக்குது. அங்கேயே இவங்க பாத யாத்திரையாகவே கிளம்புறாங்க. வண்டியில் தேவையான சாமான்களை வச்சுக்கிட்டு அங்கேயே சமைச்சு சாப்பிட தண்ணி எல்லாமே ரெடி பண்ணிட்டு பாத யாத்திரையாகவே போகிறாங்க. போகிற வழியில் அங்கேயே சமைச்சு சாப்பிட்டு கோவிலுக்கு போகிறாங்க. கோவில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்ன சுற்றி சுவரில் மண்டபம் இருக்குது. மொபைல் சார்ஜ் போட பாயிண்ட் இல்லை. மொபைல் நம்ம கண்டிப்பாக சார்ஜ் போட்டாகணும். ஆமாம், நெக்ஸ்ட்டு தான் பார்க்கணுமா எப்படின்னு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் எப்படின்னா. இன்னைக்கு தங்குற கோவில் இதாங்க ஃப்ரெண்ட்ஸ். ராமர் கோவில் தான். அனுமர் இருக்காங்க. இன்னும் மற்ற சிலைகள்லாம் உள்ளே இருக்குது. பிள்ளையார் எல்லாம் இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய பயணம் இன்று சிறப்பாக முடிஞ்சு தங்குவதற்கு இடம் கிடைத்து விட்டது. எல்லாம் கோவில் மட்டும்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம்.